கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் அலாஸ்காவில் இருந்து ஒரு சிறு பிள்ளைகள் வைத்து நடத்தும் முகாமிலிருந்து ஒருத்தர் சாட்சி சொல்றாரு. அவருடைய பேர் வெஸ். அங்க அந்த அந்த முகாம் இருக்கிற அந்த கட்டடத்துல பராமரிப்பு பணி செய்கின்ற வேலையில அவர் இருக்கிறாரு. அங்கு வேலை செய்கின்ற பெண் ஆலோசகர் இவருக்கு ஃப்ரெண்டு. அவங்க பேர் ரேச்சல். இந்த ரேச்சல் அப்படிங்கிற இந்த ஆலோசகர் சின்ன பிள்ளைங்க 8 பேர் அந்த ரூம்ல தான் அவங்க தங்கியிருக்காங்க. அங்கதான் படுத்துக்கிறாங்க. இப்படி காலையில இருந்து அவங்க அந்த அன்றாட பணிகள், அந்த காரியங்கள், படிக்கிறது இதெல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி நைட்ல எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னாக்கா ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தான் தூங்குறதுக்கு போவாங்க. அந்த ஜெபிக்கிறதுக்குன்னு இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு ஜெபிக்கிறப்ப எப்பெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, எப்பெல்லாம் ஏசப்பாங்கிற அந்த பேரை உச்சரிக்கிறாங்களோ அப்பெல்லாம் அங்குள்ள அந்த விளக்குகள் அணைஞ்சு ஏதாவது வினோதமான ஒரு சில செயல்கள் அங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால அந்த சின்ன பிள்ளைங்க என்ன செய்யறாங்கனாக்கா ரொம்ப பயப்படுறாங்க. அங்க தங்கறதுக்கு, படுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வருது. அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி கூடி ஜெபிக்கிறத அந்த இதை முடிச்சதுக்கு பின்னாடி அவங்கவுங்க போய் படுக்க போயிடுறாங்க. அந்த வெஸ்ங்கிறவரும் அவருடைய ரூமுக்கு படுக்க போயிடுறாரு. அப்போ ராத்திரி 11 மணி இருக்கு. 11 மணி ஆயிடுச்சு. அந்த 11 மணி நேரத்துல இவருக்குள்ளார மனசுல என்ன தோணுது அப்படின்னாக்க, இது தூங்குறதுக்கான நேரம் கிடையாது, இது ஜெபிக்கிறதுக்கான நேரம், விழிச்சிருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாம அவரோட ரூமை விட்டு வெளியில அந்த சிறுவர்கள்லாம் கழிப்பிடங்களுக்கு போய் செல்ற அந்த பக்கம் பாதையில போயிட்டு அவரு போறாரு. அந்த கழிப்பறைகள்லாம் ஒரு 13வது வார காணிக்கையில அது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குளியல் அறைக்கும் பின்னாடி போய் உட்கார்ந்துட்டு அவருடைய தோழி அந்த ரேச்சலுக்காகவும் அவங்க கூட தங்கி இருக்கிற அந்த 8 சிறுமிகளுக்காகவும் அவர் ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பை ரேச்சலோட அறையை சுற்றிலும் நீங்க உம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாப்பு தாங்க. இந்த முகாமுக்கு வந்திருக்கிற அந்த 8 சிறு பிள்ளைகளுக்கும் நல்லது ஒரு அனுபவம் கிடைக்கணும். உம்மை பற்றி அதிகமாக அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். இதுக்கு தடையை உண்டு பண்ணுகின்ற அந்த தீய செல்வாக்குகளை இந்த இடத்துல இருந்து நீக்கி போடுங்க. ஏன்னா ஒரு வினோதமான காரியங்கள் நடக்கிறப்ப என்ன ஆகும், அந்த பிள்ளைங்க எப்பவும் அந்த அந்த சிந்தனைகளை தான் அவங்களுக்குள்ளார வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. அது ஏதோ ஒரு நேரம் நடந்தாலும் காலையில எந்திரிச்சு அந்த வேதத்தை கற்றுக் கொடுக்குற நேரம், மற்ற நேரம் எப்படியா இருந்தாலும் அந்த எண்ண தாக்கங்கள் அதுக்குள்ளார எப்பவுமே அந்த பய எண்ணத்துல இருக்குங்க. சரியான வகையில் என்ன செஞ்சுக்க முடியாது, வேதத்தை கத்துக்கிறதுக்கு தடையாக அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கும். சின்ன பிள்ளைங்க தானே. அப்ப இப்படியே இதெல்லாம் அந்த பிள்ளைகள் கத்துக்கொடுறதுக்கு தடை இல்லாம நீக்கி போடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜெபிக்கிறாரு. இப்படியே 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் இப்படியே போய்கிட்டே இருக்கு. எப்பவுமே 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தான் அவர் ஜெபிப்பாராம். ஆனாக்கா ஜெபிக்கிறத நிறுத்தாம அவர் அவருக்குள்ளார ஒரு சமாதானம் வர வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்பா, அந்த பிள்ளைகள் தங்கி இருக்கிற இடத்துலையும் ரேச்சல் தங்கி இருக்கிற இடத்துலையும் எந்த தீய சக்திகளும் உள்ளார போகாம நீங்க தான் பார்த்துக்கணும். அந்த பிள்ளைங்கள் நல்லா தூங்கணும். அவங்களுக்கு நாங்க எந்த வகையிலெல்லாம் உதவி செய்யணுமோ அதை அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க. அதிகமாக அந்த பிள்ளைங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க இப்படின்னு அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாரு. அப்படி ஜெபம் பண்ணிட்டு போயிடறப்போ கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கனாக்க அந்த பிரதான அறையை நோக்கி போறத பாக்குறாங்க. ஒரு மாதிரி சத்தம் எல்லாம் கேக்குது. ஆனாலும் இவர் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாக்க அந்த முகாம் இருந்த இடத்துல பக்கத்துல குளமோ ஏரியோ ஒரு இது இருக்கு. அதை தாண்டி தான் எங்கேயும் போக வேண்டியது இருக்கும் போல இருக்கு. அப்போ அங்க அந்த இடத்த நோக்கி, அந்த படகை நோக்கி போறாத பாக்குறாங்க.
என்னன்னு பார்த்தாக்கா அங்க ஒரு ஒரு சிறுமிக்கு வந்து உடல் நிலைமை ரொம்ப சரியில்லாம போகுது. உடனே அங்க பக்கத்துல இருக்கிற நகரத்திற்கு வந்து அவங்க எடுத்து செல்ல வேண்டியது கட்டாயத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த மாரி எடுத்து செல்வதற்காக வேண்டி அங்க வேலை செய்றவங்க 5 பேரு அவரோட இவரும் வந்து அந்த படகுல வந்து ஏறிக்கிறாரு. அப்போ அவரு என்ன ஃபீல் பண்றாருனாக்க, நான் வந்து இந்த மாரி விழித்திருந்து ஜெபம் செஞ்சுட்டு இருந்ததுனால தான், அந்த சிறுமி உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ வந்து அவளுக்கு என்னால உதவி செய்ய முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிக்கிறாரு. பத்திரமா கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போய் அங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்டு திரும்பவும் அவங்க என்ன செய்றாங்கனாக்கா, அந்த படகு மூலமாவே அந்த நகரத்துல இருந்து இங்க அவங்க தங்கியிருக்கிற அந்த முகாமுக்கு வராங்க. அங்க அந்த குளம் வந்து எப்படின்னாக்கா, ஒரு சில இடத்துல வந்து ஆழம் கம்மியா இருக்கும். ஒரு சில இடத்துல ஆழம் ஜாஸ்தியா இருக்கும். ஏதாவது மண் திட்டுல வந்து மோதிட்டாலும் என்ன செய்யும்? படகு அவ்வளோதான். நொறுங்கிரும். சேதம் அடைஞ்சிரும். அதுல பிரயாணப்படுறவங்களுக்கு என்ன இருக்காது? பாதுகாப்பு இல்லாம போயிடும். அவங்களுக்கும் ஏதாவது சங்கடங்கள் ஏற்படும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜிபிஎஸ் கருவியின் உதவி இல்லாம தான் அந்த படக வந்து பத்திரமாக வந்து அவங்க வந்து அந்த முகாமை நோக்கி வந்து படக செலுத்திட்டு வராங்க. ஆனாலும் வந்து என்னன்னாக்கா பயங்கர இருட்டு. அந்த நேரம் ஒரு அதிகாலை 2 மணி நேரமா இருக்கு. ரொம்ப இருட்டா இருந்ததுனால வேண்டி அவங்க கண்ணுக்கு எதுத்தாப்புல எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. எப்படி கொண்டு போய் முகாமுக்கு எதுத்தாப்புல கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த நேரத்திலயும் விடாம வந்து வந்து அங்க வந்து ஜெபிக்கிறாரு. படகுல இருக்கிறவங்க எல்லாருமே கூட போனா 5 பேருமே சேர்ந்து எல்லாருமே ஜெபிக்கிறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த முகாம் இருந்த இடத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வந்து பிரகாசமா தோன்றுது. அப்போ வந்து அந்த வெஸ்ஸுக்கும் மற்றவர்களுக்கும் வந்து அந்த குழந்தைகள் தங்கியிருக்கிற அறைகள், மற்ற இடம் எல்லாமே வந்து அந்த கட்டடத்தை வந்து நல்ல கிளியரா அவங்களால பார்க்க முடியுது. அந்த வெளிச்சத்தின் உதவியோட என்ன செய்றாங்கனாக்க, அந்த முகாம் இருந்த அந்த கரை பகுதிக்கு வந்து சேர்றாங்க. படகையும் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்து அங்க வந்து வச்சிடுறாங்க. கரை ஏறினதுக்கு பின்னாடி அந்த வெளிச்சம் எந்த இடத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த விளக்கை யாரு போட்டாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனாலும் வந்து இவங்க வந்து சேர்ந்ததுக்கு பின்னாடி அந்த விளக்கு அணைஞ்சிருது. அந்த முகாம் முழுசும் என்ன ஆகுதுன்னா இருட்டா போயிடுது. சரி காலையில எந்திரிச்சு யாருன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் படுத்துடுறாங்க. காலையில எந்திரிச்சு அவங்க வந்து ஒவ்வொருத்தட்டையா கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்க யாருமே போடல. நாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து என்ன நம்புறாரு அப்படின்னு சொன்னாக்க, ஒரு தூதன் தான் வந்து வெளிச்சத்தை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் வந்து நம்புறாரு. இந்த அதுக்கு பின்னாடி வந்து இப்ப வந்து அந்த போலீஸ் அந்த இதுலயே வந்து அது இயக்குனராக அவர் வந்து அங்க வந்து வேலை செய்யறாரு. ரேச்சலையும் வந்து திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து அவரு கத்துக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னு அவரு வந்து இதுல சொல்லியிருக்காருனாக்க, இரவில் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு ஒரு முக்கியமான பாடமா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து கத்துக்கிட்டேன். நான் அப்படி ஜெபிச்சதுனால தான் அந்த முகாம்ல இருந்த அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாம இருந்தப்ப வந்து என்னால போய் ஹெல்ப் பண்ண முடிந்தது. அதுவும் இல்லாம நாங்க என்னதான் ஜெபிச்சாலும் தூதர்கள் வந்து அந்த வெளிச்சத்தை வந்து எங்களுக்கு கொடுத்ததுனால தான் அந்த ஒரு பாதையும் எங்களுக்கு வெளிச்சம் கிடைச்சிச்சு. பத்திரமா வந்து சேர்ந்தோம் அப்படிங்கிறத அவரு வந்து புரிஞ்சுக்கிறாரு. அதோட மட்டும் அல்லாம, அந்த முகாம் மூலமாக ஒரு பெரிய காரியங்கள வந்து ஆண்டவர் வந்து நடத்த திட்டம் வைத்திருக்கிறார். அதனால தான் வந்து சாத்தானுடைய தாக்குதல் அங்க அதிகமாக வருது அப்படிங்கிறத வந்து அவரு நம்புறாரு. அப்போ அந்த முகாம் மூலமாக அநேக சிறுவர்கள் வந்து அங்க படிக்கிறப்ப என்ன ஆகும்? நெறைய பேரு சத்தியத்துக்குள்ளார வரத்துக்கு, நெறைய ஊழியங்களை செய்வதற்கும், வரத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இத தடுக்கணுங்கிறதுக்காக சாத்தான் நெறைய பிளான் பண்றாங்கிறத வந்து உணர்ந்து கொள்றாங்க. அப்போ இதன் மூலமாக நமக்கு வந்து என்ன பாடத்த கத்துக்கலாம்னாக்க, நம்மளும் வந்து ஆண்டவர் எழுப்புகின்ற நேரத்தில் விழித்திருந்து நாமளும் ஜெபிப்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து
நடுஜாமத்துல வந்து திடீர்னு ஒரு தூக்கத்துல இருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா ஒரு முழிப்பு வருது அப்படின்னு சொன்னாக்க திரும்ப நாம வந்து என்ன செய்யக்கூடாது, படுத்து பிறண்டு பிறண்டு அந்த தூக்கத்தை கொண்டு வரணுங்கிறத விட அந்த நேரத்துல வந்து முட்டி போட்டு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளார வரும் பொழுது நிறைய சாத்தானுடைய திட்டங்களையும் அவனுடைய தந்திரங்களையும் மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு வழிவாசலை திறப்பார். ஆமென்.